ஓம் தத்புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோ ருத்ர பிரசோதயாத். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். 2026ஆம் ஆண்டு பிறக்க இன்னும் ஒரு சில நாட்களே உள்ளன. ஒரு வருடம் என்பது சாதாரண விஷயம் கிடையாது. 12 மாதங்களில் ஒருவரின் வாழ்க்கை மேலேயும் போகும், சரிந்து கீழேயும் போகும். 12 மாதங்களில் ஒருவரின் வாழ்க்கை தலைகீழாக கூட மாறும். அந்த வகையில் உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் நடக்கும், உங்களுக்கு எதில் ஏற்றம் ஏற்படும், எதில் சறுக்கல் ஏற்படும் என்று சற்று விரிவாக காண்போம். இந்த ஆண்டின் தொடக்கத்தில் கிரகநிலைகள் என எடுத்துக்கொண்டால், குடும்பஸ்தானத்தில் சந்திர பகவானும், சகோதரஸ்தானத்தில் குரு பகவானும், புத்திரஸ்தானத்தில் கேது பகவானும், பாக்கியஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிர பகவானும் உள்ளனர். லாபஸ்தானத்தில் ராகு பகவானும் சனி பகவானும் உள்ளனர். குரு பகவான் 5ஆம் பார்வையாக துலாம் ராசியையும், 7ஆம் பார்வையாக தனுசு ராசியையும், 9ஆம் பார்வையாக கும்ப ராசியையும் பார்வையிடுகிறார். சனி பகவான் 3ஆம் பார்வையாக மேச ராசியையும், 7ஆம் பார்வையாக சிம்ம ராசியையும், 10ஆம் பார்வையாக விருச்சிக ராசியையும் பார்வையிடுகிறார். இந்த கிரகங்களின் அமைப்பு மற்றும் பார்வையினால் உங்கள் வாழ்வில் ஏற்படும் சுப மற்றும் அசுப பலன் என்ன என்பதனையும், அசுப பலன் ஏற்படுமாயின் ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன, வழிபட வேண்டிய தெய்வம் யார் என்பதனை பற்றியும் முழுமையாக காண்போம். பிறக்கப் போகும் இந்த புது வருடம் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வில் உயரிய நிலையை அடைய எல்லாம் வல்ல எம்பெருமானை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். கனிவான பேச்சுக்கள் கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, இந்த ஆண்டு மனதில் பலவிதமான சிந்தனைகளும் தோற்றப்பொழிவில் மாற்றமும் உண்டாகும். வாக்குறுதிகளை கொடுக்கும் பொழுது சிந்தித்து செயல்படவும். மனதில் எதிர்காலம் குறித்த சிந்தனைகள் மேம்படும். உடன் பிறந்தோர் உடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் விலகும். திடீர் விருந்தினர்கள் வருகையால் வீடு களைகட்டும். பயனற்ற பேச்சுக்களை தவிர்த்து கொள்ளவும். பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி புதிய சேமிப்பில் ஈடுபடுவீர்கள். புதிய முயற்சிகளின் மூலம் முன்னேற்றமான சூழல் உண்டாகும். உறவினர்கள் வழியில் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் சாதகமான சூழல் உண்டாகும். வாகன பயணங்களின் மூலம் புதுவிதமான அனுபவம் கிடைக்கும். ஆன்மீக விஷயத்தில் ஈடுபட்டு மன அமைதி பெறுவீர்கள். பூர்வீக சொத்துக்கள் மூலம் நன்மையான பலன்கள் உண்டாகும். உத்தியோகஸ்தர்களை பொறுத்தவரை இந்த ஆண்டு உத்தியோக வாய்ப்புகள் சாதகமாக அமையும். போட்டித் தேர்வுகளில் சற்று விவேகத்துடன் செயல்படவும். உயர் அதிகாரிகளின் மூலம் ஆதரவான சூழல் உண்டாகும். சிக்கனமாக செயல்பட்டு சேமிப்பை மேம்படுத்துவீர்கள். தடைப்பட்டு இருந்த கடன் உதவிகள் கிடைக்கும். சக ஊழியர்களிடம் பணி நிமித்தமான விஷயங்கள் மற்றும் செயல்பாடுகளை பகிர்ந்து கொள்வதை தவிர்க்கவும். வியாபாரிகளை பொறுத்தவரை இந்த ஆண்டு தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். சுயதொழில் செய்வோருக்கு எடுக்கும் முயற்சிகள் கை கொடுக்கும். கொடுக்கல் வாங்கலில் சூழ்நிலை அறிந்து செயல்படவும். வர்த்தக பணிகளில் புதிய முதலீடுகளில் சிந்தித்து செயல்படவும். பிறமொழி மக்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். தொழிலில் சில நேரங்களில் தேக்க நிலை காணப்படும். பெண்களை பொறுத்தவரை இந்த ஆண்டு திருமண வயதில் உள்ள பெண்களுக்கு நல்ல வரன்கள் அமையும். தந்தை வழி உறவினரிடம் பொறுமையை கடைபிடிக்கவும். குழந்தைகளிடம் அனுசரித்து செல்லவும். புதுவிதமான தொழில்நுட்ப உதவிகளின் மூலம் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். ஆரோக்கிய செயல்களில் கவனம் வேண்டும். சொத்து பாகப்பிரிவினை சம்பந்தப்பட்ட விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாகும். உத்தியோகத்திற்கு செல்லும் பெண்களுக்கு ஊதிய உயர்வு மற்றும் பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் அமையும். அரசியல்வாதிகளை பொறுத்தவரை இந்த ஆண்டு மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும். தொண்டர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள். வரவுகள் குறித்த சில நுட்பங்களை புரிந்து கொள்வீர்கள். அதிகார பதவியில் உள்ளவர்கள் சற்று நிதானத்தோடு செயல்படவும். ஆன்மீக நண்பர்களின் ஆலோசனைகள் ஆதரவாக இருக்கும். வெளியூர் பயணங்களால் உடல் சோர்வும் அசதியும் ஏற்பட்டு மறையும். கலைஞர்களை பொறுத்தவரை இந்த ஆண்டு புதிய ஒப்பந்தம் பெறுவதில் விடாமுயற்சி தேவைப்படும். பொருளாதார வரவுகள் மந்தமாக இருக்கும். இசைத்துறைகளில் புதிய அனுபவம் கிடைக்கும். வயதில் மூத்த கலைஞர்களின் ஆலோசனைகள் மனதிற்கு மகிழ்ச்சியையும் புத்துணர்வையும் ஏற்படுத்தும். வெளியூர் பயணம் குறித்த எண்ணங்கள் கைகூடும். திறமைக்கான அங்கீகாரமும் பாராட்டுகளும் கிடைக்கும். மாணவர்களை பொறுத்தவரை கல்வியில் சற்று விழிப்புணர்வுடன் செயல்படவும். பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். புதிய தொழில்நுட்பம் சார்ந்த கருவிகள் மற்றும் அதன் பயன்பாடுகளில் கவனம் வேண்டும். உணவு சார்ந்த செயல்களில் சற்று கவனத்துடன் செயல்படவும். நண்பர்களிடம் சூழ்நிலை அறிந்து செயல்படவும். இந்த வருட கிரக அமைப்புகள் அடிப்படையில் ரிஷபராசி அன்பர்களுக்கு வரவுகள் குறித்த சிந்தனைகள் மேம்படும். புதிய முயற்சிகளில் இருந்த தடைகள் மறையும். சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்து வர மனதளவில் புதிய தன்னம்பிக்கை பிறக்கும். தொழில் சார்ந்த துறைகளில் முன்னேற்றம் உண்டாகும். சிறப்பு தொகுப்பு. புத்தாண்டு அன்று செல்வம் பெருக நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதனை பற்றி காண்போம்.
புத்தாண்டு அன்று நாம் சில விஷயங்களை செய்வதன் மூலம் வீட்டில் செல்வ செழிப்பும் அதிர்ஷ்டமும் மகாலட்சுமி கடாட்சமும் உண்டாகும். ஆகையால் புத்தாண்டு அன்று அதிர்ஷ்டம் தரக்கூடிய வகையில் சில விஷயங்களை கட்டாயம் செய்ய வேண்டும். இன்னும் சில நாட்களில் 2026ஆம் ஆண்டு பிறக்கப் போகிறது. அதாவது ஜனவரி 1/1/2026 அன்று கோவிலுக்கு செல்வது, தானம் செய்வது, புது ஆடை அணிவது மற்றும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவது என பலவற்றை செய்வதன் மூலம் நற்பலன்களை பெற முடியும். பொதுவாக பெரும்பாலான வீடுகளில் எதிர்மறையான எண்ணங்கள் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். இதனால் வீட்டில் அதிர்ஷ்டம் என்பதே இருக்காது. முக்கியமாக குடும்பத்தில் மகிழ்ச்சி என்பதே இருக்காது. இவை அனைத்திற்கும் தீர்வு கடவுள் வழிபாடு ஒன்றே ஆகும். கடவுளுக்கு உரிய பொருட்களை வாங்கி வழிபடுவதன் மூலம் வீட்டில் நேர்மறை ஆற்றல் பெருகி குடும்பத்தில் மகிழ்ச்சியும் செல்வ செழிப்பும் உண்டாகும். புத்தாண்டு அன்று வாங்க வேண்டிய 3 முக்கியமான பொருள்: துளசி இலை, ஏலக்காய், கல்உப்பு. துளசி இலை, ஏலக்காய், கல்உப்பு ஆகிய 3ம் மகாலட்சுமியின் அம்சம். ஆகையால் வருடத்தின் முதல் நாள் அன்று மேற்கூறிய 3 பொருட்களை வாங்குவதன் மூலம் வீட்டில் செல்வ செழிப்பு உண்டாகும். துளசி இலையை வாங்கி வந்து பூஜை அறையில் பெருமாளுக்கும் ஆண்டாளுக்கும் வைத்து வழிபட வேண்டும். அடுத்து ஏலக்காய் வாங்கி வந்து பூஜை அறையில் விளக்கின் அருகில் வைத்து வழிபட வேண்டும். செல்வ செழிப்பு உண்டாக்குவதில் கல்உப்பு முக்கியமான பொருளாகும். ஆகையால் கல்உப்பை வாங்கி கட்டாயமாக பூஜை அறையில் வைத்து வழிபட வேண்டும். வாங்க வேண்டிய பிற பொருட்கள் என எடுத்துக்கொண்டால் மல்லிகைப்பூ, மஞ்சள், குங்குமம், சர்க்கரை, இனிப்பு, பசும்பால், குத்துவிளக்கு ஆகியவற்றையும் வாங்கலாம். புத்தாண்டு அன்று அதிகாலை எழுந்து குளித்து பிரம்ம முகூர்த்தத்தில் பூஜை அறையில் விளக்கேற்றி வழிபட வேண்டும். அடுத்து கோவிலுக்கு சென்று அபிஷேக பொருள் வாங்கி கொடுத்து தரிசனம் செய்ய வேண்டும். முக்கியமாக புத்தாண்டு அன்று ஏழை எளியவர்களுக்கு தானம் செய்ய வேண்டும். மேலும் அறுசுவை உணவுகளை சமைத்து கடவுளுக்கு படையலிட்டு வழிபடுவது நல்லது. புத்தாண்டு அன்று பிறருக்கு கடன் தரக்கூடாது. நல்ல நாட்கள் மற்றும் விசேஷ நாட்களில் பிறருக்கு கடன் கொடுப்பதன் மூலம் வீட்டில் அதிர்ஷ்டம் குறையும். ஆகையால் சுப நாட்களில் பிறருக்கு கடன் அளிப்பதை முற்றிலும் தவிர்த்து விடுங்கள். புத்தாண்டில் நமக்கு நன்மைகள் அதிகம் நடைபெற வேண்டும். 2025ஆம் ஆண்டில் சந்தித்த பிரச்சனைகள், துன்பங்கள், போராட்டங்கள், கஷ்டங்கள் ஆகியவற்றில் இருந்து விடுபட வேண்டும் என்பதே அனைவரின் விருப்பம். புத்தாண்டு பிறப்பதற்கு முன் எந்தெந்த பொருட்களை நம்முடைய வீட்டில் இருந்து அகற்ற வேண்டும், இவற்றை வீட்டில் வைத்திருப்பதால் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் என்பதையும், இவற்றை அகற்றுவதால் புத்தாண்டில் என்னென்ன நன்மைகளை பெற முடியும் என்பதை பற்றியும் தெரிந்து கொள்வோம். வீட்டில் இருந்து உடைந்த அல்லது சேதமடைந்த பொருட்களை அகற்றுவதால் அதிர்ஷ்டங்கள் ஏற்படுவதில் இருந்து விடுபடலாம். இவைகள் எதிர்மறை ஆற்றல்களை எளிதில் ஏற்கக்கூடியவையாகும். உடைந்த பொருட்கள், பழுதான சாதனங்கள், விரிசல் விழுந்த கண்ணாடி, உடைந்த நாற்காலி ஆகியவற்றை வீட்டில் இருந்து அப்புறப்படுத்திவிட்டு புதியவற்றை வாங்கலாம். நல்ல நிலையில் இருக்கும் பொருட்களாக மாற்றுவதால் வளர்ச்சி, நேர்மறை ஆற்றல்கள் ஏற்படும். பழைய துணிகள், புத்தகங்கள், பாத்திரங்கள் ஆகியவற்றை வீட்டில் இருந்து வெளியேற்றி விடலாம். வேறு யாருக்காவது தானமாகவும் அல்லது மறுசுழற்சி முறையில் பயன்படுத்தக்கூடியதாகவும் மாற்றி அமைக்கலாம். இதனால் நேர்மறையான விஷயங்கள் எப்போதும் வீட்டில் நடந்து கொண்டே இருக்கும். தேங்கிய நீர், காய்ந்த பூக்கள் ஆகியவற்றை வீட்டில் இருந்து தூக்கி எறிவதால் எதிர்மறை ஆற்றல்கள் வீட்டில் பரவுவதை தடுக்கலாம். புதிதாக இருக்கும் மலர்கள், புதிய தண்ணீர் ஆகியவற்றால் வீட்டில் எப்போதும் புத்துணர்ச்சி நிறைந்திருக்கும், மகிழ்ச்சி மலரும். காலாவதியான உணவுப் பொருட்கள், மருந்துகள், அழகு சாதன பொருட்களை வீட்டில் வைத்திருப்பதால் வீட்டில் தேக்க நிலை, எதிர்மறையான சூழல் இருந்து கொண்டே இருக்கும். இதனால் வீட்டில் அடிக்கடி நோய்களும் வந்து கொண்டே இருக்கும். ஆரோக்கியமான சூழலை வீட்டில் உருவாக்கவும், புதிய வாய்ப்புகள், நல்ல விஷயங்கள் தேடி வருவதற்கும் காலாவதியான பொருட்களை அகற்றிவிட்டு சுத்தமான காற்று, ஆற்றல் வந்து செல்லும் வகையில் வீட்டை காற்றோட்டம் உள்ளதாக வைத்திருக்க வேண்டும். எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய. சிவாய நம.